ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய இன்னைக்கு மாடி தோட்டத்தில் வந்துட்டு நிறைய பூ பூத்துருக்குது. சந்தன முல்லை பூ இப்போ அதை தான் பிச்சிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட பூ பூத்துருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது வந்துட்டு கீழே ஹவுசனர் ஊருக்கு போயிருக்காங்க, அதனால நம்ம பிச்சு எடுத்துக்கிறோம். நிறைய எக்கச்சக்கமான பூ பூத்துருக்குது. நான் கூட முந்தா நாள் பிக்கல, அதனால் வந்துட்டு நிறைய பூ பூத்து பூத்து கீழேயே கொட்டுது. பூ நிறைய பூத்துருக்கு. நாங்கள் இடையில என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அதெல்லாம் அப்படி உடச்சி விட்ருவோம். பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் காஞ்சி வரும் பார்த்திங்களா, அந்த முனையெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணிடணும், உடச்சி விட்டோம்னா அடுத்தடுத்து வந்துட்டு கிளைகள் எல்லாமே வந்துட்டு பூக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்து மொட்டு விட ஆரம்பிச்சிடும். நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிடும். என்னால் பூ பிக்க தான் முடியல. நிறைய பூத்துருக்குது. இன்னும் கீழே அடியிலலாம் எவ்வளோ பூ பூத்துருக்குது. செம்மையாக பூ பூத்துருக்குது. என்னால் பிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு பிக்கிறதுக்கு. நிறைய பூத்துருக்குது. சந்தன முல்லை இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா. சாஃப்டியான பூவு, இவ்வளோ பூவு, எக்கச்சக்கமான பூ பூத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்களா. அப்படின்ட்டு நிறைய பூ பூத்துருக்கு. நான் கொஞ்சம் முன்னாடியே வந்து பிச்சிருக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, கொஞ்சம் விளக்கெலாம் ஏற்றிட்டு வந்ததுனால என்னால் கொஞ்சம் இவ்வளோ லேட்டாக வந்துட்டேன். நான் 4 ரூபா தான் இருக்கா, இருக்கிறத எடுத்துக்க. சரி எடுத்துக்க. எடுத்துக்கப்போ. நிறைய பூ எக்கச்சக்கமாக அங்கே உள்ளாரெல்லாம் பூத்துருக்காங்க. நான் பிக்கிறதா ரொம்ப கஷ்டம். எப்படி தான் பிக்க போகிறேன்னு தெரியல. அடுத்தது வந்துட்டு மாதுளை வந்துட்டு பூ வச்சுருக்கு பார்த்தீங்களா, நிறைய வச்சுருக்கு மாதுளை. அதோ பாருங்க, மாதுளை எவ்வளோ அழகாக மொக்கு வச்சுருக்கு பாருங்க. அது அங்கெல்லாம் பூ வச்சுருக்கு. மாதுளை. இது வந்துட்டு பெருசாக அவ்வளோ பெருசுலாம் வராது. இவ்வளோ பெருசு தான் குட்டியாக. இதுக்குள்ளே பார்த்தா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நிறைய மொக்கெலாம் வச்சுருக்குது. இதோ பூவு ஆல்ரெடி இவங்க பூத்துட்டாங்க. அடுத்தது இவங்க பூத்து காயும் வச்சுட்டு மாதுளை நிறைய இருந்ததுனால இப்போது நிறைய வெட்டிட்டாங்க வேற. இப்போ இது அடுத்தது வந்துட்டு இப்போ இது பண்ணி வந்திருக்குது மாதுளை. அவ்வளோதாங்க எங்களுடைய மாடி தோட்டம். அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கா. எனக்கும் இந்த இடம் ஃபுல்லாக நிறையா பூலாம் செடிலாம் வைக்கணும்னு ஆசை தான். பட் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாதில்லைனால என்னால் இதெல்லாம் வைக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இங்கே பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ பூ பிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது நம்ம இனிமேல் கட்டணும்.